மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு 7 லட்சம் வரைக்கும் ஃப்ரீயா காப்பீடு கிடைக்குமா? உங்களோட உரிமைகள்லாம் என்னன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லனா இழப்பு உங்களுக்கு தான். நீங்க ஆபீஸ் தொழிற்சாலையிலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பணி ரீதியாகவும் அரசு சார்பாகவும் பல பாதுகாப்பு அம்சங்கள் உங்களுக்கு இருக்கு. அதுல ஒண்ணுதான் EDLIன்ற ஸ்கீம். இது PF அடிப்படையிலான ஒரு காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, நீங்க எந்த ஒரு பிரீமியமும் கட்டாமலேயே 7 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு தொகை கிடைக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த EDLI ஸ்கீம் பத்தி பல குடும்பங்களுக்கு தெரியாதனால தான் அந்த காப்பீடு தொகையை இழந்துட்டு வராங்க. அந்த ஸ்கீமை பத்தி இங்க விரிவா பார்க்கலாம். EDLI ஸ்கீம்னா என்ன? நம்மளோட மாத சம்பளத்துல இருந்து PF தொகையா, அதாவது பேசிக் பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ்னு ஒரு 12% தொகையை மாசம் கம்பெனி பிடிச்சுக்கும். அதே 12% எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் கம்பெனி சார்பாகவும் ஒரு பிடித்தல் செய்யப்படும். இதை தவிர 0.5% இல்ல அதிகபட்ச தொகையா 75 ரூபாயை EDLI காப்பீடு திட்டத்துக்கு சந்தாவாக நம்ம பணிபுரியிற நிறுவனம் செலுத்திட்டு வருவாங்க. இதுவே பணிபுரியிற காலத்துல ஒருத்தர் இறக்க நேர்ந்தா அவரோட குடும்பத்துக்கு இல்லனா நாமினிக்கு அதிகபட்சமா 7 லட்சம் வரைக்கும் இழப்பீடு பே பண்ணுவாங்களாம். இந்த EDLI திட்டத்தோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். அதாவது PF உறுப்பினர், பணியாளர் மறைவுக்கு பின்னர் அவங்களோட குடும்பத்தினர் இல்ல சட்டப்பூர்வ வாரிசுகள் இல்ல நாமினியா நாமினேட் செய்யப்பட்டவங்களுக்கு அந்த காப்பீடு தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தொழிலாளர் PF திட்டத்தில் கீழே இணைஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த காப்பீடு தொகை கண்டிப்பா உண்டு. இதுக்காக ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு பணமும் தனியா அவங்க பிடிக்கிறது இல்ல. காப்பீடு தொகை எவ்வளவுனா லாஸ்ட் 12 மாசத்தோட சம்பளத்துல இருந்து 35% இல்லனா 7 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமமா காப்பீடு தொகை கிடைக்கும். இதுல 1.75 லட்சம் போனஸ் தொகையும் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. EDLI ஸ்கீம் மூலமா காப்பீடு தொகையை எப்படி கிளைம் செய்யறதுன்னு பார்க்கலாம். EPF உறுப்பினர், அதாவது தொழிலாளர் இறந்த பின்பு அவரோட காப்பீடு தொகை பெற ஃபார்ம் 5IF என்ற ஃபார்மை ஃபில் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காப்பீடு தொகை நாமினியா யாரை கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஒருவேளை நாமினியா யாரையுமே நாமினேட் பண்ணாம இருந்தா அவங்களோட குடும்பத்துல இருக்க எல்லாருமே இந்த தொகையை பெற விண்ணப்பிக்கலாம்னு போட்டிருக்காங்க. அந்த காப்பீடு தொகை கிளைம் செய்யற ஃபார்ம் ஆனது ஃபார்ம் 5IF. அதுல மறைந்த உறுப்பினரோட அலுவலகத்துல இருந்து ஒரு ஒப்புதல் கடிதத்தையும் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ம் 5IFன்றத நிரப்பும் போது இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், தேர்ந்தெடுக்கப்பட்ட வங்கியின் கேன்சல் செய்யப்பட்ட காசோலைன்னு எல்லாத்தையுமே அதோட சேர்த்து சமர்ப்பிக்கணும். உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா PF வெப்சைட்ல போயிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க PF வெப்சைட்ல நாமினேஷன் கண்டிப்பா பண்ணிருக்கணும். இல்லனா இந்த காப்பீடு தொகையை நீங்க எடுக்க முடியாது. சோ உடனே நாமினேஷன் பண்ணாதவங்க எல்லாருமே நாமினேஷன் பண்ணிக்கோங்க. இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.